ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பரான எபிசோடுங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஐயனார்த்துணை நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. நிலாவுக்கு அவங்களுக்கு லைட்டாக அப்படியே சண்டை சலசலப்பு, ஓனர் போட்டு கொடுக்குறது, அவர் உத்தமன்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணுறது பார்க்குறப்ப அப்படியே ஒரு ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக புரிஞ்சு அதுவும் சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. அப்படியே அந்த ஆண்டை பார்த்தீங்கன்னா சேரனும் இவங்களும் சந்தா அவங்க காதல் ரொமான்ஸ் தான் சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. அவங்களும் பார்க்குறப்ப நமக்கே சந்தோஷமாக இருந்துச்சு. ஆஹா, எப்படியோ சேரன் சந்தோஷமாக இருந்தால் சரி தான்ப்பா அப்படின்னு நம்ம வாழ்த்துற அளவுக்கு தான் இருந்துச்சு. இவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி சூப்பராக போயிட்டுருக்கா. வீட்டில் இருக்க எல்லாருமே சேரன் இந்த எப்போதுமே அந்த டிஷர்ட்டு அந்த வேட்டி இதில் தான் இருப்பாங்க. புதுசாக சந்தாவோட வெளில போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பேண்ட்டு டிஷர்ட்டை கொடுத்துட்டு பார்க்குறாங்க. பார்த்ததுமே வீட்டில் இருக்க எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அந்த ஒரு படத்தில் ஒன்று நடக்கும். அந்த ஸ்னேகா இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. கலெக்டராகவும் நடிகராகவும் இது மாதிரி மாறுறவங்க. அப்போதைக்கு அவர் அந்த வேலையெல்லாம் பார்ப்பார் தெரியுமா. சுண்டல் விற்கிறதும் அப்படியே காலை டிஃபன் செய்கிறதும் அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு அவர் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுட்டு பேண்ட் ஷர்ட்டை போடுறப்ப எல்லாருமே ஆச்சரியமாக பார்ப்பாங்கல்ல. அது மாதிரி வீட்டில் இருக்க எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. நம்மளும் அவர் நாடகத்தில் இந்த இதில் ட்ரெஸ்லேயே பார்த்துட்டு இந்த மாதிரி பேண்ட்டு ஷர்ட்லையும் பார்க்குறப்போ நமக்கும் கொஞ்சம் சூப்பராக இருக்காரே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா நம்ம வெளியில் அவரை அவ்வளோவா பார்க்க மாட்டோம், இதில் பார்க்குறதில்ல. அதனால் இதில் பார்க்குறப்போ சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. அப்படியே பைக்கில் அப்படியே போகிறாங்க ரெண்டு பேருமே. பாண்டியோட பைக்கில் சூப்பராக சந்தாவும் அதே போல் ட்ரெஸ் போட்டுட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. பீச்சுக்கு போயிட்டு சூப்பராக இல்லை அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. செம்மையாக அப்படியே ரொமான்ஸ் போது. அப்படியே பீச்சில் உயிர் இன்னும் வேண்டாம் அதெல்லாம் சொல்ல வேண்டாம், அப்புறம் நமக்கு ஏதாவது ஆயிரும். அவங்களும் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணி சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்களுக்குலாம் ஒரு ரொமான்ஸ் போயிட்டுருக்கா. ரொமான்ஸ் எப்படியும் போனாலும் இந்த மாதிரி ரொமான்டிக் ஹீரோவுக்கு ஒரு ஆக்ஷன் சீன் வைப்பாங்கல்ல, அதே போல் அங்கேயும் ஒரு ஆக்ஷன் சீன் நடக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரவுடிங்க ஒரு 4-3 பேர் வராங்க. எப்போதும் போல் நடக்கிறது தானே. ஹீரோயின்ட்ட ரொமான்ஸுக்கு காமிச்சாச்சு. இனிமேட்டுக்கு நான் ஒரு ஆக்ஷன் ஹீரோ, ஆக்ஷன் ரொமான்டிக் ஹீரோ தானே அவர், அதை காமிக்கிறதுக்காக சேரனுக்கு ஒரு ஃபைட் சீன் வைக்கிறாங்க. 3 பேர் இந்த மாதிரி கிண்டல் பண்ணி சந்தாவை இது பண்ணுறாங்களா. அப்போதைக்கு சேரன் அவங்க 3 பேர்த்தை அடித்து பறக்க விட்றாங்க. அவங்க சந்தா அப்படியே பார்க்குறாங்க. வாவ், வாட் அ மேன் அப்படின்ற மாதிரி சந்தாவும் அப்படியே பார்க்குறாங்களா. அவங்களுக்கு இதில் நமக்காக இவர் என்ன வேணால் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு மனசுக்குள்ளே தோணுது. இவரும் சந்தாக்காக எல்லாத்தையும் போட்டு பொழந்து கட்டி அனுப்பிச்சி விட்றாரு. அந்த ரவுடிங்கெல்லாம் அடி வாங்கிட்டு இரு அவனை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி போகிறாங்க. போட எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்களா. நீ எதுவும் கவலைப்படாது சிந்தாவா, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போய்ட்டு நடந்த எல்லாரும் சொல்கிறாங்க. யாரும் என்ன ஆச்சு அப்படிங்கிறப்ப அதை விட்டு தெரியல அப்படின்ட்டு இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாங்கன்னா, சேரன்னு உடனே சொரணும் கோவப்படுறாங்க. என்னென்ன ஆச்சு, சந்தாக்கு தான் ஆகலை அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறப்போ அதெல்லாம் ஒன்றும் விட நான் பார்த்துக்கிட்டேன், நல்லபடியாக தான் எல்லாம் முடிஞ்சு, நல்லா இருந்துச்சுடா அப்படின்னு சொல்லி சரி போன விஷயம் என்ன ஆச்சுன்னு கேட்குறப்போ எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுடா, என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், சீக்கிரம் அடுத்து கல்யாணத்தை தேதியை குறிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி என்ஜாயாக ஃபன்னாக போயிட்டுருக்காங்க. ஆனால் அந்த கல்யாணத்தில் எப்படி சிக்கல் வரப்போது, இந்த சந்தாவோட அந்த அப்படியே சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க என்ன பிரச்சனை பண்ண போகிறாங்க, இவங்களுக்குள்ள எப்படி கல்யாணம் நடக்க போகிறது தான் இனிமேட்டு வரப்போகிறதுல காட்ட போகிறாங்க. அது எப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.